அதாவது நாம் சாப்பிடாத உணவை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அதாவது நாம் சாப்பிடக்கூடாது, நம்ம உடம்பு நலக்கு தீங்கானது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உணவு கட்டுப்பாடு கடைபிடிப்பாங்க. சர்க்கரை நோய் உள்ளவங்கெல்லாம், நோயாளிகள் சில உணவுகளை தவிர்த்துருவோம். இது என் உடம்புக்கு நல்லது இல்லை, அவங்க உடம்புக்கு யாருமே சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி உணவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும், ஒரு உணர்தல் இருக்கும், உணர்ந்திருப்பாங்க. அப்போ அதை மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. இப்போ அவங்க நினச்சிருப்பாங்களே, இப்போ வெள்ளைச்சீனி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளைச்சீனி கலந்த டீ காஃபி இந்த சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட மாட்டாங்க. அப்போ அதை அதுக்கு தீங்காதுன்னு தெரியுதுல, அப்போ அதை மற்றவங்களுக்கும் அவங்க கொடுக்கக்கூடாது. இதுதான் உணவு கட்டுப்பாடு. உங்களுக்கு எது நல்லதோ, இந்த மனித உடலுக்கு எது நல்லதோ, அப்போ உங்களுக்கு எது நல்லதோ அந்த உணவை தான் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த உணவை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். உங்கள் உடம்புக்கு எது தீங்கானன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அப்போ அதுதான் உணவு கட்டுப்பாடு. அப்போது உங்களுக்கு தீங்கானதுன்னு தெரியுது, அதனால் நீங்கள் சாப்பிட்றதில்ல. ஆனால் மற்றவங்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னா அது மிக மிக தவறு. அது ஒரு கெட்ட எண்ணத்தை தான் அது உருவாக்கும். இப்போ நீங்கள் சிகரெட் பிடிக்கிறதில்ல, அப்போ மற்றவங்கள அதை குடிக்கிறக்கா நீங்கள் கொடுப்பீங்களா? இல்லை, நான் பிடிக்க மாட்டேன் சிகரெட்டு, நீங்கள் பிடிச்சிக்கோங்க, நீங்கள் பிடிங்க அப்படின்னு கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்களா? அப்படி கொடுத்தா எப்படி? அப்போ நீங்கள் எப்படிப்பட்ட ஆள்? நீங்கள் ஒரு நல்ல எண்ணம் உடையவர்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. அதுபோல் இப்போ வெள்ளைச்சீனி இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து வெள்ளைச்சீனி கலந்த டீ, காஃபி, ஸ்வீட்டு இதெல்லாம் சாப்பிட்டு தான் எனக்கு சுகர் வந்துருச்சுன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. நினச்சிட்டு அப்புறம் அதை தவிர்த்துருவாங்க. நான் வேண்டாங்க, எனக்கு வெள்ளைச்சீனி கலந்த டீ காஃபிலாம் வேண்டாம், இந்த ஸ்வீட்டெல்லாம் வேண்டாம், எனக்கு இதெல்லாம் சாப்பிட்டு தான் எனக்கு சுகரே வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த உணவை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுக்குறீங்கன்னா என்னது? உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் சாப்பிட்டா சுகர் வரும்னு தெரியும், யாராக இருந்தாலும் சுகர் வரும்னு தெரியும், நோய் வரும்னு தெரியும். அப்போ அது நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அது ஒரு கெட்ட எண்ணத்தின் வெளிப்பாடு. அந்த கெட்ட எண்ணம் நீங்கள் அந்த செயலை செஞ்சிங்கன்னா அது செய்யணுமா வேண்டாமான்னு தெரியாது உங்களுக்கு. ஆனால் அதை செஞ்சிங்கன்னா அந்த கெட்ட எண்ணத்தின் பொறுப்பாளராக நீங்கள், அந்த கெட்ட எண்ணத்திற்கு உரியவராக நீங்கள் மாறிவிடுவீர்கள். அதனால் உணவில் அது மதுபானமாக இருந்தாலும் சரி, புகைப்பிடித்தலாக இருந்தாலும் சரி, போதைப் பொருளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு கட்டுப்பாட்டோடு இருக்கீங்கன்னா அதே உணவுகளை நீங்கள் பிறருக்கு கொடுக்கக்கூடாது. மதுபானமாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. நீங்கள் குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் உடம்புக்கு தீங்கானன்னு நினைக்கிறீங்களா? அப்போ நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மட்டும் வாங்கி கொடுக்கக்கூடாது. அதனால் இதுதான் உணவு கட்டுப்பாடு. ரொம்ப கஷ்டமான விஷயம். உணவு கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ நீங்கள் ஜிலேபி சாப்பிட மாட்டாங்க, வேண்டாங்க, அது கேடானது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கேடுன்னு நீங்கள் உணர்ந்துருக்கீங்களா? எல்லாத்துக்குமே இது கேடுன்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அது நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. இதுதான் உணவு கட்டுப்பாடு. அதுபோல் இப்போ நீங்கள் மாமிசம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா நீங்கள் அந்த மாமிசத்தை ஒரு நாய்க்கு கூட கொடுக்கக்கூடாது. உங்கள் வீட்டில் நாய் இருக்குது, நான் சாப்பிட மாட்டேங்க மாமிசம், இந்த நாய்க்கு மட்டும் அப்பப்போ ஒரு 1/2 கிலோ கோழிக்கறி வாங்கி போடுவேன் அப்படின்ட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அப்போ நீங்களும் அந்த மாமிசம் உண்பவரின் மனநிலையில் நீங்களும் விடுவீங்க. மாமிசம் உண்ணவில்லை என்றால் கூட நீங்களும் எதற்காக மாமிசம் உண்ணாமல் இருக்கீங்க? நீங்கள் அதை சாப்பிட்டா ஒரு மனிதத்தன்மை இருக்காதுங்க, அது பாவங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் உங்கள் வீட்டு நாய்க்கு, நீங்கள் செல்லமாக வளர்க்குற நாய்க்கு அப்பப்போ ஒரு 1/2 கிலோ கோழிக்கறி வாங்கி போடுறீங்க அப்படின்னா அப்போ இந்த மாமிச உண்ணிகளுக்கு என்ன மாதிரியான மனிதத்தன்மை அவங்ககிட்ட இருக்காதோ அதே மனிதத்தன்மை உங்கள்கிட்டையும் இல்லைன்னு தான் அர்த்தம். அதனால் ரொம்ப உணவு கட்டுப்பாடுங்கிறது உங்களை ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால தான் இங்கே உலகத்தில் பெரும்பாலான மக்கள் ஏன் உணவு கட்டுப்பாடை கடைப்பிடிக்கலன்னா, இந்த இயந்திர அறிவியல் உலகில் உணவு கட்டுப்பாடை கடைப்பிடிக்கிறது ரொம்பவும் கஷ்டமான விஷயம், ரொம்ப நுணுக்கமானது. அப்போ அதை நீங்கள் அதெல்லாம் கடைப்பிடிக்கும் போது நீங்கள் ரொம்ப தனித்து ஒரு மாதிரி மற்றவங்ககிட்ட வித்தியாசப்பட்டு நிற்பீங்க. ஆனால் அதுதான் உங்களுக்கு பலம். வித்தியாசப்பட்டு நிற்கணும், கூட்டமாக நிற்கிற தனித்திரு அப்படிங்கிறாங்கள, தனித்திரு வெளித்திரு. நீ தனித்து இருக்கணும்னா இதெல்லாம் பின்பற்றணும். இதையெல்லாம் பின்பற்றாமல் நீங்கள் தனித்து இருக்க முடியாது. இந்த மாதிரி உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தனித்து இருப்பீர்கள். அது மாதிரி லஞ்சம் வாங்கக்கூடாது, ஊழல் பண்ணக்கூடாது அப்படி நீங்கள் நினச்சினாலே லஞ்சம் வாங்குறவர்கிட்ட நீங்கள் தனித்து வந்துடுவீங்க. லஞ்சம் வாங்குறவங்க, ஊழல் பண்ணுறவங்ககிட்ட நீங்கள் பிரிஞ்சு தான் வரணும், வேறு வழியே இல்லை. அப்படி பிரிஞ்சிடக்கூடாது, தனித்து தெரியக்கூடாது, தனித்து விடப்படக்கூடாதுன்னே சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்கனாக்கா லஞ்சம் வாங்குவாங்க. அந்த மாதிரி ஆட்களும் இருக்காங்க. வாங்குறதுல அவங்களுக்கு உடன்பாடு இல்லை, ஆனால் லஞ்சம் வாங்காமல் இருந்தால் லஞ்சம் வாங்குகிற தனது சக ஊழியர்களிலிருந்து நாம் வித்தியாசப்படுவோம், வேறுபட்டு நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சம் வாங்குறவங்க இருக்காங்க. அதுபோல் இந்த மாதிரி உடம்புக்கு தீங்கான உணவுப் பொருளை சாப்பிடாமல் இருந்தாக்கா மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு அவங்க அறிவுக்கு தெரியும். ஆனாலும் அவங்க சாப்பிடுவாங்க. ஏன்னா அப்படி சாப்பிடாமல் இருக்கும்போது நண்பர்களிடமிருந்து தாம் புறக்கணிக்கப்படுகிறோம், தனிமைப்படுத்தப்படுகிறோம், விலக்கப்படுவதாக உணர்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அந்த தனிமைக்கு பயந்தே, தனித்திருப்பதற்கு பயந்தே, தனித்து நிற்பதற்கு பயந்தே அவங்க பிடிக்கலைனாலும் அந்த நண்பர்களோடு சேர்ந்து தனக்கு பிடிக்காத உணவை சாப்பிடுவார்கள். அதனால் உணவு கட்டுப்பாடுங்கிறது ரொம்பவும் தனித்து நிற்கணும். நீங்கள் தனித்து நிற்கிறதுக்கான ஒரு நிர்பந்தத்தை, நெருக்கடி அது கொடுக்கும்.
உணவு கட்டுப்பாடு அதனால் உங்களுக்கு எது கேடானதோ அதை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அதுதான் உணவு கட்டுப்பாடு. அப்படியெல்லாம் பார்த்தா இதுதான் விதிமுறைங்க. உங்களுக்கு எது சாப்பிடக்கூடாதோ அதை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அப்படி பார்த்தா இந்த நாய்களெல்லாம் நம்ம வந்து வளர்க்க, ஏன்னா நாய் ஒரு மாமிச உண்ணி. நீங்கள் அதுக்கு சோறு போடலாம், அதாவது மாமிசமே போடாமல் நீங்கள் அதை வளர்க்கலாம். சோறு போட்டு வளர்க்கலாம். சோறு போட்டு காய்கறி குழம்பெல்லாம் ஊற்றி அதை நீங்கள் வளர்க்கலாம். ஆனால் என்றைக்கா ஒரு நாள் நீ மாமிசத்தை அதுக்கு காமிச்சு பாருங்கள். ஒரு கோழிக்கறியை சமைச்சு பாருங்கள், சமைச்சு கொடுத்து பாருங்கள். அது ரொம்ப ஆர்வமாக சாப்பிடும். அதுக்கிட்ட ஒரு வெறியே இருக்கும். அந்த உணவை பார்த்தா, மாமிசத்தை பார்த்தா அதுக்கு அவ்வளோ வெறி. அந்த வெறியெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் வெறுமனே சோறு மட்டுமே போட்டு வளர்த்தா கூட அந்த மாமிசத்தின் சுவையும் வாசனையும் அந்த நாய்க்கு பட்டுச்சுன்னா அது ரொம்ப வெறியாயிடும். ரொம்ப ஆசை. அப்போ தான் அதுக்குள்ளே இருக்கிற அந்த மிருக உணர்ச்சி வெளியே வரும். மனிதர்களுடைய மாமிசத்தை சாப்பிடும்போது பதறுவாங்க. ஒரு வெறி அவர்களிடம் வரும். அந்த மாமிச உணவை சாப்பிடும்போது அவர்களிடம் ஒரு படபடப்பு வரும், ஒரு வெறி என்பது வரும். ஒரு பிரியாணியை சாப்பிடும்போது, ஒரு மாமிசத்தை கறி துண்டுகளை பார்க்கும்போது ஒரு மிருக உணர்ச்சி வெளிவருவதை அவங்களே உணர்வாங்க, பதறும். அதனால் அந்த மிருக உணர்ச்சி எல்லார்ட்டையும் எல்லா உயிரினங்களும் இருக்குது. அதனால் இந்த மாதிரி மாமிச உணவுகளுக்கு நம்மை பழக்கப்படுத்தாமல் இருக்கும்போது தான், அதை சாப்பிடாமல் இருக்கும்போது தான் நமக்குள்ளே இருக்கிற மிருக உணர்ச்சி உள்ளுக்குள்ளே இருக்கும், வெளியே வராமல் பார்த்துக்கலாம். நம்ம மனித தன்மையோடு வாழலாம். இதில் நான் சொல்ல வர்றது என்னென்னா, உங்களுக்கு தீங்கான உணவுகளை நீங்கள் யாருக்கும் கொடுக்காதீங்க. உங்கள் வீட்டு நாய்களுக்கு கூட கொடுக்காதீங்க. நீங்கள் மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா, அது உங்கள் வீட்டு நாய்க்கு கூட கொடுக்காதீங்க. அப்போ அதுபோல் அப்படின்னா எதிர்காலத்தில் சில நாய்களுக்கு மாமிசம் சாப்பிடாமல் அது இருக்கவே முடியாது. மாமிசம் சாப்பிட்டு தான் அதை வளர்க்கணும். அப்படின்னா நீங்கள் மாமிசம் சாப்பிடலை அப்படின்னா மனிதர்கள் எதிர்காலத்தில் மாமிசம் சாப்பிட மாட்டாங்க. உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பார்கள். மனிதர்களுக்குன்னு இந்தந்த உணவுகளை தான் சாப்பிடணும்னு விதிமுறை இருக்குது. அந்த விதிமுறைகளின்படி தான் மனிதர்கள் உணவுகளை உண்பார்கள். மனிதர்கள் உண்பதற்கு இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவுகள் எது? காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பருப்புகள், பயிர்கள், கடலைகள், காளான், இலை, தலைகள். இதுதான் மனித உணவு. இதை தவிர வேறு எந்த உணவும் மனிதர்களும் சாப்பிடக்கூடாது. வேறு எந்த உணவையும் பிறருக்கும் கொடுக்கவும் கூடாது, பிற உயிரினங்களுக்கும் கொடுக்கக்கூடாது. தன்னிடம் வளர்க்கப்படுகிற நாய்களுக்கு கூட மனிதர்கள் மாமிசத்தை கொடுக்கக்கூடாது. தான் என்ன சாப்பிட்றோமோ அதைத்தான் எந்த உயிரினங்கள் சாப்பிடுகிறதோ அந்த உயிரினங்களை தான் மனிதர்கள் வளர்க்க வேண்டும். அதாவது மனிதர்கள் எந்த உயிரினத்தை செல்ல பிராணிகளாக வளர்க்கணும் அப்படின்னா, மனிதர்கள் மாமிசம் சாப்பிடக்கூடாது, தேன் சாப்பிடக்கூடாது, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. பால்லாம் ஒரு திரவ மாமிசம். அப்போ அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. மாமிசம், மீன், முட்டை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது மனிதர்கள். இது மனித உணவுகளே அல்ல. மனிதர்கள் உண்பதற்கு இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவுகள் அல்ல இது. அப்போ இதை சாப்பிடுகிற பிற உயிரினங்கள் அதை செல்லப்பிராணியாக வளர்க்கக்கூடாது. மனிதர்கள் எதை செல்லப்பிராணியாக வளர்க்கணும்னா, மனிதர்கள் என்ன உண்ண வேண்டும் என்று இயற்கை அனுமதித்திருக்கிறதோ அதே உணவுகளை எந்த உயிரினங்கள் சாப்பிடுகிறதோ அந்த உணவுகளை எந்த உயிரினங்கள் உணவாக உண்பதற்கு இயற்கை அனுமதித்திருக்கிறதோ அந்த உயிரினத்தை தான் வளர்க்கணும். தாவர உண்ணிகளை உண்ணுகிற உயிரினங்களை தான் மனிதர்கள் வளர்க்க வேண்டும். மாமிசத்தை உண்ணுகிற உயிரினங்களை மனிதர்கள் வளர்க்கக்கூடாது. ஏன்னா அது மாமிசம் என்பது மனித உணவல்ல. முட்டையும் அதுக்குள்ளே உயிர் இருக்குது. ஒரு முட்டைக்குள்ளே உயிர் இருக்குது. அது கருவாகி பெருசாகி வந்துச்சுன்னா அதுக்குள்ளேருந்து குஞ்சு வரும். ஒரு கோழி குஞ்சு வரலாம், அதனால் ஒரு வாத்து குஞ்சு கூட வரலாம். அப்படி இருக்கும்போது அதுவும் ஒரு மாமிசம்தான். முட்டையும் மாமிசம்தான். பால்ங்கிறது ஒரு திரவ மாமிசம், திரவ வடிவில் உள்ள ஒரு மாமிசம். இப்போ ரத்தமும் பாருங்கள் சிவப்பாக இருக்குது, அது தண்ணியாக தான் இருக்குது. ஒரு பாலை போல் தண்ணியாக தான் இருக்குது. இது பால் வெள்ளையாக இருக்கும். வெள்ளையாக இருக்கிற ஒரு மாமிசம். ரத்தம் என்பது திரவ மாமிசம், சிவப்பாக இருக்கிற ஒரு திரவ மாமிசம். பால் என்பது வெள்ளையாக இருக்கிற ஒரு திரவ மாமிசம். அதனால் இது பாலிலேருந்து தயாரிக்கப்படுகிற மோரும் திரவ மாமிசத்தின் இன்னொரு வடிவம். தயிர், வெண்ணெய் இதெல்லாம் திரவ மாமிசம். இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. நீங்கள் பாலெல்லாம் நல்லா வேக வைக்கணும். அப்போ தான், ஏன்னா அது ஒரு திரவ மாமிசம். அது மாமிசம். அப்போ தான் நல்லா வெந்தால் தான் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்களா. அது நல்லா வேகலைன்னா கூட அதை நம்ம சாப்பிடக்கூடாது. நல்லா வெந்தாலும் சரி வேகலைனாலும் சரி அந்த பாலை நம்ம குடிக்கக்கூடாது. பால் என்பது தாய்ப்பால் மட்டும்தான் குழந்தை பருவத்தில் குடிக்க வேண்டும். தாயிடமிருந்து 6 வயசுக்குள்ளே கண்டிப்பாக குடிக்கணும். 6 வயசு வரைக்கும் கண்டிப்பாக குடிக்கணும். அதன் பிறகு குடிக்கக்கூடாது. அதன் பிறகு தாயிட்டேருந்து கூட குடிக்கக்கூடாது. இதுதான் பால் குடிப்பதற்கான பருவம். குழந்தை தான். நம்ம என்ன பண்ணுறோம், வாழ்நாள் முழுதும் பாலை குடிச்சிட்ருக்கோம். சாகும்போது கூட வாயில் பாலை ஊற்றுறாங்க. குழந்தைன்னு நினைப்பு மனுஷங்களுக்கு. அது மாதிரி பாலை குடிக்கக்கூடாது. தேன் குடிக்கக்கூடாது. தேன் தேனீக்களுக்கான உணவு. அதை போய் திருடக்கூடாது. நமக்காக அது ஒன்றும் பல கிலோமீட்டரில் கடுமையாக உழைச்சி தேனை சேகரிச்சுட்டு வரதே அந்த தேன். அது நமக்காக அல்ல, அது அவைகளுக்காக தான். நம்ம தேன்கிட்ட பிற உயிரினங்கள்கிட்ட கூட நம்ம நேர்மையாக நியாயமாக நடந்துக்கணும். பிற உயிரினங்கள் தானே கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு மாட்டுக்கிட்ட இருந்து பாலை கறக்கிறது, தேன் கூட்டில் இருந்து தேனை எடுக்கிறது, அப்படிலாம் பண்ணக்கூடாது.
அது வந்து நேர்மையற்ற செயல். தேனீக்கள் நமக்கு நன்மை தான் செய்யுது. நமக்கு மட்டுமல்ல, உயிரினங்கள் அனைத்துக்குமே நன்மை தான் செய்து. உயிரினங்கள் மகரந்த சேர்க்கை நிகழ்வதற்கு தேனீக்கள் மிகவும் உதவியாக இருந்து இந்த நம்ம உணவு காய்கறிகள் பழங்கள் சாப்பிட்றதுக்கு நமக்கு உணவுகள் கிடைப்பதற்கெல்லாம் அந்த தேனீக்கள் தான் காரணமாக இருக்கிறது. அந்த தேனீக்களுக்கு நாம் காட்டுகிற நன்றி கடன், அதன் தேனியை வந்து நம்ம ஏமாற்றி தின்பதா, திருடி தின்பதா, அதுக்கு காட்டுகிற நன்றி உணர்வு. அதுக்கு நம்ம எதுவுமே செய்யலைன்னா கூட அது நமக்கு நன்மையை செய்யுது. தேனீக்கள் வந்து நம்ம அதுக்காக எதுவுமே செய்ய வேண்டாங்க. நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் எதுவுமே செய்யலை. அப்போ எதுவுமே செய்யலைன்னா கூட அந்த தேனீக்கள் மகரந்த சேர்க்கை மூலமாக நமக்கு உணவு கிடைப்பதற்கு உதவியாக இருக்கிறது. இந்த காய்கறிகள் பழங்கள்லாம் மகரந்த சேர்க்கை நடக்கிறதுனால தான் அது உற்பத்தி ஆகுது. அதுக்கு தேனீக்கள் காரணமாக இருக்கிறது. நாம் அதுக்காக எதாவது செஞ்சாலும் சரி, செய்யலைன்னாலும் சரி, அதோட செயல் நமக்கு நன்மை தருது. ஆனால் அப்படிப்பட்ட தேனீக்களுக்கு நாம் தீங்கு செய்யாமல் இருந்தாலே போதும். நீங்கள் நல்லது செய்ய வேண்டாம். நல்லது உங்களால் செய்யவும் முடியாது. தேனீக்களுக்கு நீங்கள் எப்படி நல்லது செய்வீங்க? அதுக்கு தீங்கு செய்யாமல் இருப்பது மட்டும்தான் தேனீக்களுக்கு நீங்கள் செய்கிற நல்லது. ஆனால் தேனீக்கள் வந்து உங்களுக்கு தீங்கு செய்யலை, நல்லது செய்கிறது. அது நம்ம மகரந்த சேர்க்கை மூலமாக உணவுகளை உற்பத்தி செய்வதற்கு அதுதான் காரணமாக இருக்குது. இந்த உயிரினங்களுக்கு தேவையான உணவுகளை உற்பத்தி செய்வதற்கு அதுதான் காரணமாக இருக்குது. அப்படிப்பட்ட தேனீக்களுக்கு நீங்கள் நல்லது செய்ய வேண்டிய அவசியமில்லை. தீங்கு செய்யாமல் இருப்பதே அவைகளுக்கு நாம் செய்கிற நல்லது. அதனால் கேட்பதற்கு ஆளில்லை என்பதற்காக தேனீக்களின் தேன்கூட்டிலிருந்து அந்த தேனை திருடி தின்பது நியாயமற்ற செயல். அதுபோல் பாலை கறந்து குடிக்கிறது. கன்றுக்குட்டிக்காக சுரக்குது அந்த பால். அந்த பாலை கறந்து நீ குடிக்கிறியே. அதனால் வந்து இதெல்லாம் நேர்மையற்ற உணவு. திரவ மாமிசம். இது மாமிசமே மனிதர்கள் உண்ணக்கூடாது. மனிதர்கள் தாவர உண்ணிகள் மனிதர்கள் என்பதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னா, இந்த தாடை பக்கவாட்டில் அசைது பாருங்கள். உணவை அரைத்து விழுங்குகிற வழக்கம் என்பது தாவர உண்ணிகளுக்கு உண்டு. தாவர உண்ணிகளுக்கு மட்டுமே உண்டு. சிங்கம், புலி, கரடிகளுக்கு உணவை பக்கவாட்டில் அசை போட்டு, அதாவது அரைத்து தின்னுகிற வழக்கம் அவைகளுக்கு கிடையாது. கடித்து துண்டாக தான் நறுக்கி விழுங்குமே தவிர அதன் தாடை பக்கவாட்டில் அசையாது. தாவர உண்ணிகளுக்கு மட்டுமே தாடைகள் பக்கவாட்டில் அசையும். உணவை அரைத்து கூழாக மாற்றி உண்பது தான் தாவர உண்ணிகளின் வழக்கம். மாமிசத்தை துண்டுகளாக நறுக்கி அப்படியே விழுங்குவது, பக்கவாட்டில் தாடைகள் அசையாமல் அப்படியே விழுங்குவது மாமிச உண்ணிகளான மிருகங்களுக்கு வழக்கம். அதனால் நாம் வந்து தாவர உண்ணிகள். அதனால் நமது மூளையில் விதிமுறை இருக்கும். அந்த விதிமுறையை நீ பழக்கத்தால் மாற்ற முடியாது. நம்ம வந்து ஆயிரக்கணக்கான வருஷமாக மாமிசம் சாப்பிட்ருக்கோம். அதனால் நம்ம பழக்கம் மாறியிருக்கோம். நம்முடைய உணவு முறையை மாற்றியிருக்கோம். நம்ம ஆயிரக்கணக்கான வருஷமாக 3000-4000 வருஷமாக நம்ம மாமிசம் சாப்பிட்ருக்கோம். அதனால் நம்ம வந்து நமது உணவு முறை மாமிசமாகிவிடும். பழக்கத்தால் அதை நாம் மாற்றிவிட்டோம். நாம் தாவர உண்ணியாக கூட இருந்தாலும் நம்ம ஆயிரக்கணக்கான வருஷங்களாக மாமிசம் சாப்பிட்டதால் இப்பொழுது மாமிச உண்ணியாக மாறிவிட்டோம் அப்படின்னு சொல்கிறது எப்படிப்பட்ட தப்புன்னா, நீங்கள் குற்றங்களை ஆயிரக்கணக்கான வருஷம், லட்சக்கணக்கான வருஷம் செஞ்சாலும் அது குற்றம்தான். மற்றவங்க பொருளை திருடினாலும் லட்சக்கணக்கான வருஷமாக நம்ம திருடி பழகிவிட்டோம். அதனால் திருட்டு என்பது மனிதர்களின் வாழ்க்கையாகிவிட்டது, வழக்கமாகிவிட்டது என்று மனிதர்களின் இயல்பாக மாறிவிடும் என்று சொல்வது எவ்வளோ பெரிய சிரிப்பிற்குரிய விஷயமோ, சிரிப்பை தருகிற ஒரு கருத்தோ. அதுபோல தான் நீங்கள் வந்து லட்சக்கணக்கான வருடங்கள் மாமிசம் சாப்பிட்டாலும் நமது மூளையில் நாம் தாவர உண்ணி என்கிற விதிமுறை இருக்கிறது. அந்த விதிமுறைக்கு முரணாக நீங்கள் லட்சம் வருடங்களாக மாமிசம் சாப்பிட்டாலும் நாம் மாமிச உண்ணியாக ஆகிவிட முடியாது என்பதை மறந்து விடாதீர்கள். அதனால் நாம் தாவர உண்ணி தான். அதை ஏற்றுக்கிட்டு நாம் என்ன உணவு சாப்பிடணுமோ அதை மட்டும்தான் சாப்பிடணும். அதுதான் நம்ம இயற்கைக்கு கட்டுப்பட்டு வாழுகிறோம். இயற்கைக்கு உட்பட்டு வாழணும். இயற்கை விதிமுறைக்கு உட்பட்டு வாழணும். இங்கே இருக்கிற எல்லாமே, இந்த பூமி கூட இயற்கை விதிமுறைக்கு உட்பட்டு தான் வாழுது. பிரபஞ்ச விதிமுறைக்கு உட்பட்டு தான் இந்த பூமி சுழல்கிறது. இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொன்றும் இயற்கை விதிமுறைக்கு உட்பட்டு தான் சுழுது. பூமி அதன் சுற்றுவட்ட பாதையில் சுழன்று கொண்டு இருக்கிறது. என்றைக்காவது வந்து அந்த விதிமுறையை மீறினா நாம் உயிரோடு இருக்க முடியுமா? அப்பேற்பட்ட பூமிக்கே ஒரு விதிமுறைக்கு உட்பட்டு தான் வாழ்கிறது. பிரபஞ்ச விதிமுறைக்கு உட்பட்டு தான் வாழ்கிறது. அதுபோல் நாம் இயற்கை விதிமுறைக்கு உட்பட்டு வாழ வேண்டும். அப்போ தான் நாம் வந்து நிலைச்சிருக்க முடியும். இல்லைனா மனிதனம் அழிந்து போகும் என்பதை மறக்கக்கூடாது. அதனால் இறுதியாக நான் சொல்வது, நீங்கள் உண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா, உங்கள் உடம்புக்கு எது தீங்கானன்னு நினைக்கிறோம் அந்த உணவுகளை மற்றவங்களுக்கு கொடுக்காதீங்க. அதுதான் நீதி. அதை கடைபிடிப்பது தான் மனிதத்தன்மை, மனிதநேயம், நேர்மை. அந்த நேர்மை என்பது உங்களிடம் நீங்கள் இருக்குதா? இப்போ சில பெற்றோர்கள் வந்து பீடி குடிப்பாங்க. சிலர் அப்பா வந்து பீடி குடிப்பாங்க. பிள்ளைகளை குடிக்கக்கூடாதுன்னுவாங்க. அதனால் பிள்ளைகள் வந்து சொல்வதை கேட்க மாட்டார்கள். பெற்றோர்கள் செய்வதைத்தான் பின்பற்றுவார்கள்.